பாம். அகலத்தை போல் இருமடங்கு நீளமுடைய செவ்வகத்தின் பரப்பளவு 50 சென்டிமீட்டர் வர்க்கமெனின் சுற்றளவு யாது என்றது கேள்வி. இப்போ ஒரு செவ்வகம் இருக்குதாம்னா அந்த செவ்வகத்தின் அகலம் x என்று எடுத்துக்கொண்டா நீளம் 2x ஆம். இருமடங்குண்டபடியா 2x, இருமடங்குண்டபடியா 2x. இப்ப பாருங்க, 2x தர x என்றது பரப்பளவுக்குரியது. அப்ப நீளத்தை அகலத்தால பெருக்கினால் எங்களுக்கு பரப்பளவு கிடைப்பார். அதான் 50. அப்ப 2x எக்ஸால பெருக்கினா 2x வர்க்கம், அதுதான் 50க்கு சமம். அப்ப x வர்க்கம் வந்து என்னத்துக்குடா சமன் குழந்தைகள்? சொல்லுங்க பாப்போம். x வர்க்கம் யாருக்கு சமன் சொல்லுங்க பாப்போம். 25க்கு சமன். x வர்க்கம் 25க்கு சமன். அப்ப x வர்க்கம் 25க்கு சமன் என்றால் அது 5 வர்க்கம்டா பிள்ளைய. என்ன x வர்க்கம் வந்து 25 தான், அது 5 வர்க்கத்துக்கு சமன். அப்ப x வந்து யாருக்கு சமன்? 5 வர்க்கம் என்றால் x வந்து 5க்கு சமன். அப்ப எங்களுக்கு அகலம் 5 இருக்க போறாரா, நீளம் 2 மடங்கு 10 இருக்க போறார். அப்ப சுற்றளவுண்டது என்ன? நீளத்தையும் அகலத்தையும் கூட்டி 2ஆல பெருக்க வாரும். இப்ப 10 மஞ்சும் 15, 15 2ஆல பெருக்கினால் 30 சென்டிமீட்டர். அப்ப சுற்றளவு பாத்தீங்கன்னாடா பிள்ளைகள் 30 சென்டிமீட்டர். விளங்கிட்ட எல்லாருக்கும்? திருப்பி யாருக்கும் சொல்றதா பாய்ஸ்? சரி, நோட் பண்ணுங்க. ஓடியா படத்தையும் நோட் பண்ணுங்க. சரி, ஓகே. இன்னொரு கேள்வி பார்ப்போம். இன்னொரு கேள்வி பார்த்துட்டு நாங்க முடிப்போம். கோவையை x சக 2 பெருக்கினால் x வர்க்கம் சக 6x சகட்டு கிடைக்கும். இப்ப நான் இந்த இலக்கத்தை 2 பெருக்க 10 கிடைக்கும். யாரா சொல்லுங்க. சொல்லுங்க. இந்த இலக்கத்தை 2 பெருக்க 10 கிடைக்கும். சொல்லுங்க பாப்போம். 5 பெருக்க. அப்ப அந்த 10 இவரால வகுத்தால் அந்த 5 விடையாக கிடைக்கும். அப்ப இதுல கவனிங்க, நீங்கள் இந்த கோவையை எப்படி இந்த கோவையால வகுக்கலாம் என்று சொல்லி தரப்போம். ஒரு கோவையை இப்படி இன்னொரு கோவையால வகுக்கலாம். x வர்க்கம் சக 6x சக 8. இவர x சக 2 வகுக்க போறேன். பாருங்க எப்படி எப்படி வகுக்கலாம். முதல் இந்த x வர்க்கத்தை இல்லாம செய்ய யோசிக்கும். இந்த x வர்க்கத்தை இல்லாம யோசிச்சால் இந்த x x ஆல பெருக்கிறது. பாருங்க, x ஆல பெருக்கிறது. x ஆல பெருக்கினா x வர்க்கம், x 2ஆல பெருக்கினா சக 2x. அப்படி இருந்தா பிராக்கெட்டுக்கு இருக்கிற எல்லாரும் தான் பெருக்கப்படுவீங்க. சரியா? இங்க பாருங்க, x வர்க்கம் பெறணும் என்றால் இந்த x ஆல பெருக்கினா x வர்க்கம் பெறும். அப்ப x தர x வர்க்கம், x தர 2 2x. வளமையா என்ன செய்யற நாங்கள்? கழிக்கிற நாங்கள். x வர்க்கமும் கழிச்சா என்ன செய்யும்? இல்லாமல் போயிடும். என்ன 6xல 2x போனால் 4x. இனி அவரை ரக்கோணும்டா பிள்ளை, அவரை ரக்கோணும், கோவையை ரக்கோணும்.
8. இந்த 4x வரணும் என்றால் இந்த x என்னத்தால பெருக்கணும்? சக 4ஆல பெருக்கணும். அப்ப பாருங்க 4 தர x 4x 4 என்ன 8 பெருக்கினால் கழிச்சால் 0 வந்துடும். அப்ப x-சக 2 x-சக 4ஆல பெருக்கினாதான் ஆர் கிடைப்பார்? x வர்க்கம் சக 6x சக 8 கிடைக்கும். அப்ப இது ஒரு கோவையால வகுக்கிற முறை வளர வளர தேவைப்படும். ஞாபகப்படுத்தி நோட் பண்ணி வச்சுக்கொள்ளும். திருப்பி யாருக்கும் சொல்றதா? ஒன்றும் கதைக்காம இருக்குது. சரி, சார் எனக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்திடுங்க சார். ரைட், ஓகே. இங்க பாருங்க, ஒரு கோவையை நாங்க இன்னொரு கோவையால பெருக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு எக்ஸ் வர்க்கம், இன்னொரு கோவையை பார்க்குமா, எக்ஸ் வர்க்கம் சக 7x சக 7x சக 12 பிரிக்க போறேன் எக்ஸ் சக 3ஆல. இப்படி பிரிக்கைகள் என்ன யோசிக்கணும் என்றால், இந்த எக்ஸ் வர்க்கத்தை இல்லாம செய்ய யோசிக்கணும். முதல் அதுக்கு என்ன செய்யணும்? இந்த எக்ஸ் ஆல பெருக்கிறது. இங்க பாருங்க, எக்ஸ் ஆல. அப்ப எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் வர்க்கம், இந்த மூன்றும் பெருக்கப்படுமாடா. எக்ஸ் தர 3 சக 3x பிள்ளை. இந்த எக்ஸ் வர்க்கம் பெறணும்னா இந்த எக்ஸ் எக்ஸ் ஆல பெருக்கினா தான் எக்ஸ் வர்க்கம் பெறும். அப்ப பக்கத்துல உள்ளவரும் பெருக்கப்படுவார். இனி கழிப்பம், பழமையா கழிக்கிற எக்ஸ் வர்க்கம் இல்லாமல் போயிடும். 7xல 3x போனா 4x சக 12 ரக்கோடும் கீழே 12 ரக்கோடும். இப்ப 4x வரணும் என்றால் இந்த எக்ஸ் என்னத்தால பெருக்கணும்? 4ஆல பெருக்கணும். அப்ப அங்க போட போறேன் சக 4. அப்ப அந்த 4ஆல இவரை பெருக்கினால் 4x, அந்த 4ஆல 3 பெருக்கினா 12. அப்ப 4x சக 12 பாருங்க, கழிச்சா 0. அப்ப விடை என்னன்னு பாத்தீங்கன்னா x சக 4. விளங்கிட்டா? ரைட், ஓகே. நோட் பண்ணிக்கொள்ளுங்க, ரெண்டையும் நோட் பண்ணுங்க, 2 உதாரணத்தை. நாலு கிளாஸ் எடுக்கணும். மிஸ் பண்ணப்பட்ட போன கிழமை 2 கிளாஸ், இந்த கிழமை 1 கிளாஸ், அதுக்கு முதல் கிழமை 1 கிளாஸ், 4 கிளாஸ் எடுக்கணும். வார கிழமை ஃப்ரீ தானே, நான் போட்டு எடுப்பேன். சரி, ஓகே பிள்ளைகள், இன்றைக்கு விழா காணும். இந்த செய்த கணக்குகளை திருப்பி செய்து பாருங்க. சரிதான், இன்றைக்கு படித்த 11 கேள்வியை திருப்பி செய்து பாருங்க. அது உங்களுக்கு ஓகே ஆயிருந்தா ஓகே. சரியா? ரைட். Thank you, பிள்ளைகள். God bless you. சார் அந்த 12 எப்படி சார் திருப்பி வந்தது? எந்த 12? இந்த 12ஆ? இந்த 12ஆ? ஓம் சார். ரைட். இப்ப இங்க 4x எடுக்கணும் என்றபடியா 4ஆல இல்ல பெருக்கினாங்க.
ஓம் சார். ஓ அப்படி பெருக்கேக்குள்ள அந்த 4 அந்த பிரக்கெட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் தான் பெருக்கணும். நாங்க 3 4 எக்ஸ மட்டும் பெருக்கி போட்டு விடையலாது. இப்ப 4ஆல நான் பெருக்க போறேன் என்றால் 4 தர எக்ஸ் 4x என்று பெருக்கி நம்முண்டு 12 பெருக்க வேணும். இவரை மட்டும் பெருக்கிட்டு விடையலாம். அப்படி பெருக்கேக்குள்ள வந்ததுதான் அந்த 12. சரியா? சரி சார். ஓகே. ரைட். ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. பாய் சார். பாய் பாய்.